கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லிக்கிறது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார். யார் அந்த சிசரா? யார் அந்த யாகேல்? சிசரா என்பவன் கானான் தேசத்தில் உள்ள படைதளபதி, ரொம்ப கொடூரமான ஒரு படைதளபதி. யாகேல் என்பவள் அவள் ஒரு கேனியன் ஸ்திரீ. கானான் தேசத்துல தன் கணவரோட ஒரு கூடாரத்துல வசிச்சுட்டு இருந்தா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கானான் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் சண்டை நடந்த போது அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறாங்க. கானான் படை தோற்று போகுது. அந்த கானான் படையில் உள்ள அந்த சிசரா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி தஞ்சமடைந்த இடம்தான் யாகேலின் கூடாரம். யாகேல் சிசராவை அவளோட கூடாரத்துக்கு வரவழைச்சு அவ நல்ல தண்ணி கொடுத்து பால் கொடுத்து அவன் தூங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணானா, ஒரு சுத்தியிலையும் ஒரு ஆணி எடுத்து அவனோட நெற்றியில அடிச்சு அவனை கொண்டுறா. இந்த ஸ்டோரி மூலமா நம்ம ஆவிக்குரிய விஷயமா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதலாவது எப்படி ஆண்டவர் யாகேலை யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி எப்பொழுது நம்ம யூஸ் பண்ணுவார் என்பது நமக்கு தெரியாது. நம்ம எப்பவும் தயார் நிலைமையில நம்ம வச்சுக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது நம்ம ஆண்டவரோட சித்தத்துக்கு முழுமையா நம்மள ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது ஆண்டவர் நம்மள யூஸ் பண்ணும்போது, ஐயோ என்னால முடியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பேச தெரியாது, என்கிட்ட டேலண்ட் இல்ல, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாம நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை வச்சு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார் என்பதை நம்ம விசுவாசிச்சு அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் கருவியா நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. மூன்றாவது சிசரா என்பது பாவத்தை குறிக்கிறது. அது பாவம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயோ ஃபேமிலி லைஃப்லயோ பர்சனல் லைஃப்ல நுழையும் போது சும்மா இருக்காம ஜெப என்னும் சுத்தியலினாலும் வசன என்னும் ஆணியும் கொண்டு நம்ம சிசராங்கிற பாவத்தை நம்ம கொல்லணும். இதே போலதான் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 34 வருஷத்துல அதே தெபோரா சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வீடியோ பார்க்கிற எல்லாரையும் நான் சொல்றேன், ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.